அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்போ 2 லட்சம் கோடி தான் ஆளுக்கு 7500 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 25% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு போட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு போட்டீங்கன்னா 2 லட்சம் கோடி செலவாகும். நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவோட டாப் கார்பரேட்ஸுக்கு 1,60,000 கோடி இன்கம் டாக்ஸ் ரைட் ஆஃப் பண்ண முடியற அரசாங்கத்துக்கு பணம் இருக்கும் போது ஏழைக்கு இப்ப 7,500 ரூபாய்க்கு பணம் போட முடியலன்னு சொன்னீங்கன்னா இதை ஏத்துக்க முடியாது. 2, கார்மெண்ட்டுக்கு பணம் இல்லைன்னு சொல்லும் போது 35 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை 90 ரூபாய்க்கு விற்பீங்க, நாங்க விரல் சுப்பிட்டு இருப்போம். ஆனா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் 65% இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனிக்கு போயிருக்கு. 65% இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே கம்பெனிக்கு போயிருக்கு. எந்த கம்பெனிக்கு? ரிலையன்ஸ் கம்பெனிக்கு. இவர் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது 100 ரூபாய் வந்திருக்கிறதுல 65 ரூபாய் ஒரே கம்பெனிக்கு போயிருக்கு. மீதி 40,000 கோடி பிரைவேட் பேங்க்குக்கு போயிருக்கு. பேங்க்ல போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கோவிட்ல வரப்போற லாசஸ் வரப்போறதுன்னு சொல்லி எல்லா பிரைவேட் பேங்க்கும் ஸ்டாக்க வித்து பணத்தை வாங்கி வச்சிருக்கான் என்பிஏ ரைட் ஆஃப் பண்றதுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, நீங்க ஒரு ஃபேக்டரி கட்டணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு தொழில் தொடங்கினாதான் இன்வெஸ்ட்மெண்ட். கடன் அடைக்கிற பணம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. பேங்க்ல கடன் அடைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் டெட், ரிட்டையரிங் டெட். ஸ்ரீராம் நல்ல நிறைய படிச்சிருக்காரு. டெட் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் அவருக்கு. வெளிநாட்டுல பணத்தை பிஎம் கேர் ஃபண்ட்ல 6,500 கோடி நிதி கொடுக்கப்பட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் நாங்க 6 வருஷம் ஆட்சியில இல்ல. சின்ஸ் அரசியல் அவர் பேசினாரு, நான் ரொம்ப நாகரிகமா அரசியல் பேசல. இப்ப நான் பேசின அரசியல். நீங்க ராஜீவ் காந்தி ஃபவுண்ட்ல 1 ரூபா வந்திருக்குன்னு, ஜாஸ்தி வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்கம் டாக்ஸ் உங்க கையில இருக்கு, கோர்ட் உங்க கையில இருக்கு. கோர்ட் நீங்க சொன்னதெல்லாம் கேக்குது. பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆளெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பத்துக்கு ரெடியா இருக்கு. அது மாதிரி கோர்ட்ல தூக்கி சோனியா காந்தியை ஜெயில வைங்களேன், யார் வாடானாங்க? இன்கம் டாக்ஸ்ல சிதம்பரமே சொல்லிட்டாரு அரெஸ்டுக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னு. உங்களால ஒரு சார்ஜ் ஷீட் கூட போட முடியல. 6 வருஷத்துல ராகுல் காந்தி மேலேயோ சோனியா காந்தி மேலேயோ ஒரு குற்றப்பத்திரிகை கூட உங்களால போட முடியல. சும்மா பேச்சுல பேசிடக்கூடாது. ஒரு டிபேட்டுக்கு வந்துட்டு சும்மா போற போக்குல சொல்லக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்ல ஏன் ஒழிக்கணும்? பிஎம் கேர் ஃபண்ட்ல சைனா கம்பெனில இருந்து காசு வாங்கியிருக்கீங்க, நாட்டு எதிரிட்ட காசு வாங்கியிருக்கீங்க. அந்த கம்பெனி சொல்லுது டிக்டாக் நான் காசு கொடுத்துருக்கேன்னு. இப்ப எல்லாருக்கும் டிக்டாக் கேன்சல் பண்ணணும், அந்த ஃபண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாரா மோடி? டிக்டாக் பணம் திரும்பி கொடுத்துட்டாரா? நாட்டோட துரோகிட்டேன்னு வாங்கிட்டீங்கல்ல. எனிமிக்காரன் சைனாக்குள்ள வந்து சைனாக்காரன் இந்தியா ஆக்குபேஷன்ல விவோ ஐபிஎல் காசு கொடுத்துட்டீங்களா? விவோ உங்களுக்கு பணம் கொடுத்தது திரும்பி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க, சைனா கம்பெனி நாங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணோம், விவோ வந்து ஐபிஎல் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சூதாடுற கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சூதாடுற கம்பெனியோட பைனான்சரும் சைனா தான். நாட்டை புடுங்கின கண்ட்ரில இருந்து காசு வாங்கி ஐபிஎல் நடத்துறது உங்க ஹோம் மினிஸ்டரோட பையன் தான் ட்ரெஷரர். அதனாலதான் இதை பேசுறோம். ஜெயஷா தான் ட்ரெஷரர். அதனால எப்படி சொல்லி கொடுக்காதீங்க. உங்க நாட்டோட இருங்க, நாட்டோட ஹோம் மினிஸ்டரோட பையன் சைனால சூதாடுற கம்பெனிட்ட காசு கொடுத்த சைனாட்ட ஸ்பான்சரா போட்டு நீங்க ஐபிஎல் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? தேசியத்தை பத்தி நம்ம கேட்கிறோம்.